குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஏன் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம், சனி பகவானின் பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வாக்கியம்தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு விலகி நீர் ராசியான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். இடையில 2 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரிய பகவான் வரும்போது அப்படியே அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது வக்ரம் 2 தடவை வக்ரம் அடைகிறார். சாதாரணமாகவே இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு. என்ன நம்ம ராசிக்கு எங்கே வந்திருக்கார், இது அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரையா, என்ன ஏது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான், தர்மக்காரகன், ஆயுள்காரகன். இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காவல்காரர் மாதிரி. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக போலீஸ்காரங்க வராங்க, தவறுதலாக உங்கள் வீட்டை கதவை தட்டிட்டாங்க, தவறுதலாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க, போலீஸ் நிற்கிறது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படபடப்பு, படபடப்பு, பயம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த பயம் இருக்குது பாருங்கள். ஏன்? அதுதான் அந்த காவல்காரர்களை பார்த்தாலே ஒரு வித படபடப்பு. அதனால தான் அந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு படபடப்பு, ஒரு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 விசேஷமான பார்வைகள். சனி பகவான் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும், பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இதே சனீஸ்வர பகவான் வேறு எங்கேயாவது இருந்தார்னா அதுக்குண்டான ஒரு பாடங்களை நமக்கு கொடுப்பார். அந்த பாடங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணுமே தவிர பயப்படக்கூடாது. அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னா சனி பகவான் காயத்ரி தான். சனி பகவான் காயத்ரி சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி நன்னோ மந்த பிரச்சோதயாத். மந்தன்னா என்னென்னா மெதுவாக போகக்கூடியவர். ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் ஆறுது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். முதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர், உங்களோட ராசிநாதன் அவர் தான், உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அவர் தான். அதனால தான் நான் எப்போவுமே எல்லா பெயர்ச்சியிலையுமே சொல்லுவேன், இந்த மகர ராசி நேயர்கள் எப்போவுமே உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டீங்க. உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, வெளியில் ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உழைக்கணும், வெற்றி அடையணும், அதன் மூலமாக வரக்கூடிய அந்த தன வரவு நிலைக்கணும் அப்படின்னு. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ இந்த ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருந்தார். 7.5 பாதச்சனியாக இருந்தார். ரொம்ப டென்ஷனாக இருந்தது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் சமாளிச்சிங்க.
குரு நிறைய இடத்துல ஃபேவரபுளாக வரும்போது நீங்களும் கொஞ்சம் அப்படியே ரியலைஸ் பண்ணி மூச்சு வாங்கி சரி பண்ணிட்டீங்க. அந்த வகையில் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வர்றார். 7.5 விலகியது, அது முதல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போமே அப்படியே உங்கள் ராசியை விட்டு விலகினாலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தை விட்டு விலகிறது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சரி, 3ஆம் இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போகிறாரா? கண்டிப்பாக செய்வார். ஏன்னா உபஜயஸ்தானங்கள் அதுவும் 3, ஆனால் அரைமறைவு ஸ்தானம். 3ங்கிறது அரைமறைவு. ஏன்னா அங்கே முயற்சி வருது. முயற்சி என்றைக்குமே மறைவு தாங்க. ஏன்னா நான் என்ன முயற்சி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? நீங்கள் என்ன முயற்சி பண்ண போகிறீங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. இப்போ நாளைக்கு காலையில் எழுந்து என்ன பண்ண போகிறீங்க? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர், யார் உண்மை தெரியும். அந்த வகையில் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் உள்ளது முயற்சிகளை வெற்றியடை வைப்பார். நல்லா அண்டர்லைன் பண்ணி கேளுங்க. உங்கள் முயற்சிகளை வெற்றியடைய வைப்பார். அது போருங்க. முயன்றால் எதுவும் முடியாது என்பது இல்லை. ஆனா எது நம்ம செய்யணுங்கிறத திட்டம் போடணும்ல. கரெக்டா? கார் ஓட்டுவாங்க, ஏன் முதல்லேருந்து வரேன், சைக்கிள் ஓட்டுவாங்க, 2 வீலர் ஓட்டுவார், பைக் பெரிய பைக் ஓட்டுவார், ஸ்போர்ட்ஸ் பைக்கு, கார் ஓட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ரயில், ஃப்ளைட், இவங்க இதெல்லாம் ஓட்டுறவங்க அங்கே போய் ஓட்ட முடியுமா? அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங் எடுக்கணும். அந்த மாதிரி உங்களோட முயற்சிகள் இப்போ சாதகமாக கூடிய ஒரு சூழல். அதேமாரி உடன்பிறப்புகள் வழியே ஏகப்பட்ட டென்ஷன், பாக பிரிவினே ஆயிடுச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏகப்பட்டது. அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்குது. எப்போவுமே நம்ம பேசுகிற வார்த்தைகள் தாங்க நிற்கும், அதுதான் நிற்கும். 2 அடி அடித்தா கூட அந்த அடி மறந்துடும். அதாவது ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டைடா, அந்த அண்ணன் வந்து அடிச்சிட்டான் தம்பியை, ரைட், அது சகஜண்டா அப்படின்றோம். ஆனால் இதே தம்பி அண்ணன் அடித்தா அது பெரிய தப்பு. ஏன்னா அந்த அண்ணன்கிறது இரத்த பந்தம், தம்பிங்கிறது நம்மளோட பையன் மாதிரி. அதுதான். அதனால் இந்த சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் சகல விதங்களிலும் உங்களுக்கு நல்லதை கண்டிப்பாக பண்ண போகிறார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ரொம்ப நாளாக உத்தியோகம் இல்லையா, நல்ல உத்தியோகம் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு கிடைக்கும். சனீஸ்வர பகவான் வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதேமாதிரி தொழில் வியாபாரம், நிறைய பேருக்கு சில நேரங்களில் திட்டமிடல் இல்லை. அந்த திட்டமிடல் இல்லைங்கும்போது தான் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் திட்டம் போட்டு ஜெயிப்பீங்க. அதனாலே உங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஏற்றத்தாழ்வில் இருந்தாலும் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் உயர்வடையும். அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழல், நல்ல பதவி கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நிற்கிறீங்களா, நல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் வேணா மக்களோட செல்வாக்கு அங்கே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு உண்டு. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக உங்களது பஞ்சமஸ்தானத்தை பார்க்குற குழந்தைகளின் மூலமாக உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக அந்த குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகலை, நல்ல திருமண வரன் அமையும். ரொம்ப நாளாக அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிடுத்து, புத்திரபாக்கியம் இல்லை, புத்திரபாக்கியம் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். அதேமாதிரி 7ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். தந்தையார், தந்தைய வழி சொத்துக்கள், பிதிரார்ஜ சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், இதெல்லாம் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்த்து கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக 10ஆம் பார்வையாக உங்களது விரயஸ்தானத்தை பார்க்குறார். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும். அதேமாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ, உங்கள் மகளோ அல்லது மகனோ, நல்ல திருமண யோகம் உண்டாகும்.
அதுமாரி வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம், அதேமாரி வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல வீடு அமையும். வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சகல விதங்களிலும் சுப விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வந்தனா அசுப செலவு இருக்காது, மருத்துவ செலவு இருக்காது. இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். கொஞ்சம் கடன் வாங்கியாவது ஒரு நல்ல விலை உயர்ந்ததாக வாங்கிடலான்னு உங்களுக்கு ஒரு திட்டம் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் வரும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணணும். சனி பகவான் காயத்ரி சொல்லுங்க, தினந்தோறும் சொல்றது தப்பே கிடையாது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத். தினந்தோறும் 11 தடவை சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள். முடிஞ்சா ஒரு தடவை திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்திருக்கோம், ரொம்ப அற்புதம். சனீஸ்வர பகவான் பொங்கு சனியாக அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். போயிட்டு வந்திருக்கோம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணனாலே உங்களது ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது பொன்னான முயற்சிகளை அற்புதமாக முன்னேற்றம் விதத்தில் அமைத்து உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.